everyone. நான் இன்று வட்டிலப்பம் செய்ய போகின்றேன். வட்டிலப்பம் செய்வது எப்படி என்று உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றேன். வட்டிலப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 400 மில்லிலிட்டர் தேங்காய் பால், அதாவது டின் மில்க். நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பாலினை எடுக்கவில்லை, கடையில் வாங்கிய கோகனட் மில்கினை இங்கே பாவிக்க போகின்றேன். அத்தோடு 450 கிராம் சர்க்கரை, அதாவது கித்துல் சர்க்கரை எடுத்து வைத்துள்ளேன். அத்தோடு 12 முட்டைகள், 50 கிராம் கஜு, 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் சாதிக்காய் தூள், அத்தோடு கொஞ்சம் தண்ணீர். இந்த சர்க்கரையை நான் உருக்குவதற்கு எடுத்து வைத்துள்ளேன். இந்த தண்ணீரை, இவையாவும் வட்டிலப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். எடுத்து வைத்திருக்கும் சர்க்கரையை இதனுள் போட்டு, இந்த சட்டியினுள் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி, எடுத்து வைத்திருக்கும் தண்ணீரில் கொஞ்சத்தினை இதனுள் ஊற்றப் போகின்றேன். ஊற்றி இதனை, இந்த சர்க்கரையினை உருக்கப் போகின்றேன். நாங்கள் இந்த சர்க்கரையினை ஸ்க்ரேப் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கே இதனை உருக்கி இதனை வடித்துத்தான் பாவிக்க போகின்றேன். இதோ பாருங்கள், நான் இங்கே சர்க்கரையை உருக்கி வைத்துள்ளேன். இதனை நான் இப்போது ஒரு டிஷ்னுள் எடுத்து வடிக்கப் போகின்றேன். இப்போது உருக்கிய சர்க்கரையை இந்த டிஷ்னுள் நான் வடிக்கின்றேன். இதோ பாருங்கள், இதனை நான் வடித்ததன் காரணம் சர்க்கரையினுள் சிறு சிறு கருப்புகளாக இருக்கும். அது இப்போது நான் வடித்த பின் இந்த வடிதட்டினுள் வந்துள்ளது. இப்போது இங்கே எடுத்து வைத்திருக்கும் முட்டைகளை இந்த சட்டியினுள் எடுத்து உடைத்து போடுகின்றேன். இப்போது நான் இங்கே முட்டையினை அடித்து விட்டேன். நான் இதனுள் கரைத்து வைத்திருக்கும் சர்க்கரையினை ஊற்றப் போகின்றேன். இதனை அடிக்கப் போகின்றேன். இப்போது இங்கே எடுத்து வைத்திருக்கும் தேங்காய் பாலினையும் ஊற்றி அடிக்கப் போகின்றேன். இப்போது எடுத்து வைத்திருக்கும் ஏலக்காய் தூள், சாதிக்காய் தூள், இவை யாவற்றையும் இதோ பாருங்கள், இந்த வட்டிலப்பம் நாங்கள் நிறைய நேரம் அடிக்க வேண்டுமென்று இல்லை. 5 to 10 நிமிடத்துக்குள் நாங்கள் இதனை தயார் பண்ணி விடலாம். இப்போது நான் எடுத்து வைத்திருக்கும் கஜுவில் அரைவாசியினை இதனுள் போடுகின்றேன். உங்களுக்கு இனிப்பு காணாவிட்டால் நீங்கள் இதோடு கொஞ்சம் சீனியையோ சர்க்கரையோ இன்னும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த இனிப்பு காணும் என்று.
வட்டிலப்பம் ஊற்றுவதற்கு எடுத்து வைத்திருக்கும் டிஷ்ஷினுள் சர்க்கரையை ஸ்க்ரேப் பண்ணி போடுகின்றேன் அடியினுள். ஏனென்றால் இந்த சர்க்கரை உருகி வட்டிலப்பம் வந்த பின் அடியினுள் உங்களுக்கு கரமலாக டேஸ்டாக இருக்கும். இந்த சர்க்கரையினை அடியினுள் ஸ்க்ரேப் பண்ணி போடுகின்றேன். உங்களுக்கு விருப்பமானால் நீங்களும் செய்து கொள்ளலாம், இது முக்கியமன்று இல்லை. இப்போது நான் 2 டிஷ்ஷுகள் எடுத்து வைத்துள்ளேன் இந்த வட்டிலப்பத்தினை விட. முதலாவதாக இந்த சின்ன டிஷ்ஷினுள் விடுகின்றேன். நான் மீதமாக இருக்கும் கஜுவை மேலே தூவி விடுகின்றேன். இப்போது நான் இங்கே அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சட்டியினுள் தண்ணீர் ஊற்றி இதனை கொதிக்க வைக்கின்றேன். இந்த சட்டியினுள் இங்கே எடுத்து வைத்திருக்கும் இந்த சின்ன ரேயினுள் உள்ள வட்டிலப்பத்தினை இந்த மூடியினால் மூடி இந்த சட்டியினுள் வைக்க போகின்றேன். இப்போது நான் இந்த வட்டிலப்பத்தினை இந்த சட்டியினுள் 40 நிமிடங்கள் அவிய வைக்க போகின்றேன். நான் இந்த வட்டிலப்பத்தினை அவனுள் வைத்து வேக வைக்க போகின்றேன். 200 பாகையில் 40 நிமிடங்கள் வேக வைக்க போகின்றேன். இதோ பாருங்கள், 40 நிமிடங்கள் இந்த வட்டிலப்பத்தினை தண்ணீரில் ஸ்டீம் பண்ணி எடுக்கின்றேன். இந்த வட்டிலப்பத்தை ஆறிய பின் நான் ஃப்ரிட்ஜில் வைத்து சர்வ் பண்ணுவேன். இது ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடும் போதுதான் வெரி டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதோ பாருங்கள், இந்த வட்டிலப்பம் ஸ்டீம் பண்ணி எடுத்த வட்டிலப்பம் இது ஆறிவிட்டது. இதனை நான் இப்போது இந்த டிஷ்ஷினில் போட போகின்றேன். பாருங்கள் எவ்வளவு நன்றாக வெந்து வந்துள்ளது.